12 ராசிகளில் 4வது ராசி கடகராசி. கடகராசிக்கு இந்த கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? நல்ல சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஃபஸ்ட்டு விஷயம், நிறைய கடகராசி நேயர்கள் பயத்திலே ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மேடம், இந்த மாதிரி கடகராசிக்கு 8ல் ராகு இருக்குது, 9ல் சனி இருக்குது, பித்ருதோஷத்தை தரப்போதா, ராகு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதா, எங்கே பார்த்தாலும் பயத்தை சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எப்போதுமே கோச்சார கிரகங்கள் 100% பலன்களை தராது, 40% தான் தரும். ஏன்னா போன மாதம் மாத பலன் பார்த்துட்டு எனக்கு வந்த கால்ஸில் வந்து கடகராசிக்கு வந்து நீங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க, ஆனால் வெளியில் சொன்னதெல்லாம் பயமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு தசையோ சனி தசையோ நடந்தால் கண்டிப்பாக அதுக்கான பரிகாரங்கள் செய்யணும். இல்லாத பட்சத்தில் அதோட தாக்கங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுலேயும் இந்த கடகராசிக்கு குரு பகவான் வந்துட்டாருங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனசு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆக போகுது. நிறைய குழப்பங்கள், நிறைய டென்ஷன்கள் இருந்துட்டு இந்த கடகராசி நேயர்கள் இருக்கட்டும். 2ல் சர்ப கிரகங்கள் இருக்கட்டும், அது ஒரு சைடு சீறிட்டு இருக்கட்டும். பாம்பு இருக்குன்னு பயந்து 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 ஒரு கட்டத்தில் பாம்பு தானே பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா? அதுதான் இந்த மாதம் கடகராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வெற்றி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. கார்த்திகை இந்த கடகராசின்னு சொல்லும்போது அதிபதி வந்து சந்திர பகவான். சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்காரு. தொட்ட காரியங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி போட்டுட்ருக்கீங்க, எஃபெக்ட் போட்டுட்ருக்கீங்க, சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கிறதுனால என்னதான் ரிலாக்ஸேஷன் ஆனாலும் நம்ம பிடிவாதம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ரெட் லைனை கொஞ்சம் குறைச்சிக்கிறதும், ஒரு இடத்துல வந்து உங்களோட ஆளுமை அதிகமாக இருக்குன்றனால முகத்தை காட்டுறது, எரிஞ்சு பேசுறது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி அப்படின்னாலே அமைதியானவங்க, எமோஷ்னல் ஆனவங்க, அன்பானவங்க. ஆனால் வர கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இப்போ ஒரு சப்பாத்தி மாவு ஒருத்தர் பேசுகிறாங்க, சுடவே தெரியாதவங்க எந்த டைரெக்ஷனில் சுடுவாங்க, நல்லா பக்குவப்பட்டவங்க எப்படி சுடுவாங்க. ஆனால் 2மே ஒரே மாவு தான். அதே போல் தான் இந்த கிரகங்கள் இவங்களை ஆட்டி வைக்கக்கூடிய விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ என்ன தான் பிரச்சனைங்க, பசங்க எவ்வளோ தான் டார்ச்சர் பண்ணாலும் கொஞ்சம் அவங்களோட வயசை யோசிங்க. 5 வயசு 10 வயசுனா தூக்கி போட்டு உடைக்க தான் செய்யும். அதை நம்ம வந்து அது தெரிஞ்சு செய்தா தெரியாமல் செய்தான்னு கொஞ்சம் யோசிச்சிட்டிங்கனாலே அந்த இடத்துல கோபம் இருக்காது. ஸோ டீனேஜில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, குரு அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அவங்க போக்கில் போய் டக்குன்னு பிடிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். பொருளாதாரம், கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. சரி, பொருளாதாரம் கொஞ்சம் தடப்பட்டு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக இப்போது நான் வாரக்கூலி வாங்குறேங்க, வாரக்கூலி கரெக்டாக வந்துடுமா, முதலாளி வந்து அடுத்த வாரம் சேர்த்து தரேன், அவருக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தெரியுதுனாக்கா, இந்த மாதம் உங்களுக்கான வருமானங்கள் மகிழ்ச்சியாக ஏற்படுத்தி கொடுக்கும். நியாயமான முறையில் உங்கள் கையில் என்ன காசு வரணுமோ இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆனால் எல்லாருக்கும் சொல்கிறது மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு வீக் சொல்லக்கூடியது. ஏன்னா சந்திரன் சித்திரையில் இருக்கார். அடுத்து சுவாதிக்கு போகும்போது சில தடைகள் ஏற்பட்டு விலகி வெற்றியை ஏற்படுத்தி தரும். சரி, குடும்ப உறுப்பினர்கள், அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது. நம்மளோட கிரக சேர்க்கை சரியில்லாததுனால கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதுலேருந்து விடுவிக்கக்கூடிய காலமும் இந்த மாதத்துலேயே இருக்கிறனால சில இடங்களில் அமைதி காத்துறது, குடும்பத்திலாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்களா, ஓகே சொல்லிடுங்க. அதுக்கு அப்ஜெக்ஷன் சொல்கிறதுனால உங்கள் இதை அவங்க ஏற்றுக்க போகிறதும் இல்லை. மெஜாரிட்டியாக யார் சொல்கிறாங்களோ அதை தான் ஏற்றுக்க போகிறாங்க. ஸோ வாக்கு நிதானம், அதை விட ஒரு அருமருந்து, ஒரு வரம் மாதிரி கிடைக்கணும்னா மௌனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போது. 4ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை, இந்த லேண்டை வாங்கணும், அமைஞ்சிருமா அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக இதை ஏற்படுத்தி குதிச்சு கொடுத்துரும். அது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஒரு சிலர் சின்ன வீட்டிலேருந்து ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு வாடகைன்ற சுவை இல்லாமல் லீஸுக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. முக்கியமாக தாய் வழி சொந்தத்தோடு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் ஏற்படுத்தி தரப்போகுது. 3வது வாகன யோகம். இந்த 12 ராசிகளில் கடக ராசிக்கு வாகன யோகம் ஏற்படுத்தி தரப்போகுது.
உங்கள் வீட்டில் 10 வயசு குழந்தை இருக்கா, ஒரு சைக்கிள் கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே ஒரு 40 வயசு இருக்காங்களா, நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அந்த கார் வந்து இப்படி செகண்ட் ஹேண்டில் எனக்கு ஈஸியாக கம்மி ரேட்டில் வந்துருச்சு. அந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, எவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கிறீங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி அப்படின்றத நல்ல கொட்டை எழுத்தில் எழுதி வச்சுக்கோங்க. சக்ஸஸ் நிச்சயம் உண்டு. சரி, அடுத்து 6ஆம் பாவம். 6ஆம் பாவாதிபதி தான் கடகத்திலே உட்கார்ந்துருக்காரு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிர்வாகம் தான் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சில இடங்களில் உதவி செய்கிறேன், அவங்க வேலையை செஞ்சு தரேன்னு சொல்லி அவங்க உயர்வுக்கு போய் நீங்கள் ஒரே இடத்துல உட்காரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுக்கு வீடியோ முன்னாடியே வந்தது, அழகாக பார்த்துக்கோங்க. இந்த மாதத்துக்கு கொஞ்சம் செல்ஃபிஷாகவே இருங்க. உங்கள் வேலையை நீங்கள் உண்டுன்னு இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரோம். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. உங்கள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்களே தவிர, உங்கள் வேலையை போட்டுட்டு போகிறது நீங்களே உங்களுக்கே ஏற்படுத்திக்கக்கூடிய நெகட்டிவ்னஸாக இருக்கும். இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்குது. சில இடங்களில் வாக்குவாதங்கள் நீங்கள் செய்யலைனாலும் அவங்க சைட்லேருந்து ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் பேச்சுவார்த்தை தான் அங்கே மெயின். அடுத்த விஷயமா புதிதாக வரக்கூடிய நபர்களால் பிரச்சனைகள். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், வந்து 2 நாள் இருக்க போகிறேன், இப்போ கார்த்திகை தீபம் இருக்குது, நான் கோவிலுக்கு வந்திருக்கேன், இங்கே வந்து 2 நாள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடியவர்களால் ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள் அதிகம். அதன் மூலியமாக இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால கொஞ்சம் நிதானம் காக்கிறது, எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அஷ்டமத்தில் ராகு. செல்ஃப் டிரைவிங்கை கொஞ்சம் நிறுத்தி வைங்க கொஞ்ச காலத்துக்கு, இந்த கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கனாக்கா, என் காரு என் பைக்கை ஒருத்தருக்கு இரவல் கொடுக்கறது, அது போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு ஃபைன் ஆகிட்டு இல்லை ஒரு விபத்து நடந்து உடஞ்சி பெரிய செலவாகிறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ கடன் கொடுக்கறது அவசியத்துக்கு கொடுக்கறது கண்டிப்பாக தேவை. ஆனால் இந்த மாதத்தில் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக பீரியட்ஸ், மென்சஸ் டைமிங்கு, ஃப்ளோ கம்மியாக ஜாஸ்தியாக அதுக்கான டாக்டரை பார்த்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அதுலேயும் கவனம். ஓவர் ஆயில் ஃபுட்டு, ஓவர் அவுட் சைட் ஃபுட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது 7ஆம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் உட்காந்துருக்காங்க. சனியால் யோகம் உண்டு, பிரச்சனையும் சொன்னாங்களே அதை தூக்கி இருங்க. சனியாலையும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சிலருக்கு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அவசியம் ஏற்பட்டால் கண்டிப்பாக கிளம்பி போயிடுங்க. இந்த ராகு கேதுவோட பீடிகையிலேருந்து விடுதலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். இல்லை எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, வெளி ஊரில் வெளி மாநிலத்தில் எனக்கு கிடைக்குது, கண்டிப்பாக போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக வாய்ப்பு வரும், அதை உத்து கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தந்தை வழியில் அனுகூலங்கள் நல்லா இருக்குது. தந்தை வேலையை பார்த்துட்ருக்காரு, நம்ம தான் போய் ஹெல்ப்புன்னு கேட்குறது நிற்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு அளவுக்கு தான் அவராலையும் உதவி செய்ய முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாக்கா சிறப்பாக இருக்கும். ஒரு சில இடங்களில் தந்தையே உங்களை சார்ந்து இருப்பாங்க, அந்த இடத்துல சின்ன கேர்லெஸ் காட்டினாலும் அவங்களோட மன வருத்தங்கள் கொஞ்சம் வெற்றிக்கு தடையை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா கர்மகாரகன் சனி, அவர் போய் 9ல் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செய்யும் போது கண்டிப்பாக அந்த சனியே ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சொந்த தொழில் அப்படின்னு சொல்லும்போது நிதானித்து ஹேண்டில் பண்ணணும். செவ்வாய் வக்கரமாகி உட்கார்ந்துருக்காரு. ஸோ நிதானித்து ஹேண்டில் பண்ணுறதன் மூலிமா சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு கம்பைனோடு செய்யக்கூடிய ஒரு தொழில் உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா அதை எடுத்து செஞ்சிங்கன்னா சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தசா புத்தி பார்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்துக்கு ஏற்கனவே டென்ஷனாக இருக்கீங்க, ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாய்ப்பை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கனாக்கா, மூத்த சகோதரர்கள் இவர்களோட கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். மூத்த சகோதரி வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்த மாதத்துடைய கடைசியில் ஒற்றுமைன்றது அதிகரித்து கொடுக்கும். மேலும் இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சிறப்பான வெற்றியையும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு
அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சீக்ரெட் இருக்குங்க. என்ன சீக்ரெட் தெரியுங்களா? கார்த்திகை மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் தான் மகாலட்சுமி தேவி உதித்ததாக ஒரு சமஸ்கிருதத்தில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதம் மகாலட்சுமிக்கு தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இல்லைங்க எங்கள் வீட்டு ஏரியாவில் அதெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை. வீட்டில் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு சுக்கர ஹோரையில் மஞ்சள் பிடிச்சி வச்சு அம்பாலாக நினச்சி பூ வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த ராகு கேதுவாக இருக்கட்டும், பொருளாதார பீடிகையாக இருக்கும், ஒருத்தரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, அதுலேருந்து விடுதலையும் உங்களோட வளர்ச்சியை வெற்றியாக மாற்றி கொடுக்கும். ஸோ உங்களுக்கான வெற்றிக்கான எண் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் மஞ்சள் வண்ணம்.